சுப்ரீம் செய்திகளுக்காக சி தரணி. புதுச்சேரி புதிய பேருந்து நிலையத்தில் 6.4 பவுண்ட் தாலி செயினை திருட முயன்ற 2 பெண்களை உருளையன்பேட்டை காவல்துறையினர் 1 மணி நேரத்தில் கைது செய்து மத்திய சிறையில் அடைத்தனர். தேர்தலை முன்னிட்டு புதுச்சேரி காவல்துறை மற்றும் துணை ராணுவத்தினர் அணிவகுப்பு. புதுச்சேரியில் பிரபல நிறுவனங்களின் பெயரில் போலி மருந்து மாத்திரைகள் தயாரித்து நாடு முழுவதும் விற்பனை செய்த விவகாரம் சிபிஐ விசாரணை நடத்த உள்துறை அமைச்சகம் அனுமதி அளித்துள்ள நிலையில் போலி மருந்து தொழிற்சாலை உரிமையாளர் ராஜா உட்பட 5 பேர் மீது சிபிஐ 2 எஃப்ஐஆர் பதிவு செய்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி புதிய பேருந்து நிலையத்தில் 6.4 பவுண்ட் தாலி செயினை திருட முயன்ற 2 பெண்கள் உருளையன்பேட்டை போலீசாரால் 1 மணி நேரத்தில் கைது செய்யப்பட்டு அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். புதுச்சேரி புதிய பேருந்து நிலையத்தில் அரசு ஊழியரிடம் 6.4 பவுண்ட் தாலி செயினை பறித்து பேருந்தில் தப்பிய 2 பெண்களை உருளையன்பேட்டை போலீசார் 1 மணி நேரத்தில் கைது செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் ஐயூர் அகரம் பகுதியைச் சேர்ந்தவர் சித்ரா. இவர் மயிலாடுதுறையில் சமூக நலத்துறையில் மேற்பார்வையாளராக பணியாற்றி வருகிறார். நேற்று முன்தினம் மாலை புதுச்சேரி புதிய பேருந்து நிலையம் வந்த இவர் அங்குள்ள கழிவறைக்கு சென்றுள்ளார். அப்போது அவரை பின்தொடர்ந்த 2 பெண்கள் சித்ரா அணிந்திருந்த தங்கச் செயினை பறிக்க முயன்றனர். அவர் தடுக்கவே கொலை மிரட்டல் விடுத்த 2 பெண்களும் சித்ரா அணிந்திருந்த 6.4 பவுண்ட் தங்கச் செயினை பறித்ததோடு அவரை கழிவறையில் கீழே தள்ளிவிட்டு அங்கு தயாராக நின்றிருந்த கடலூர் செல்லும் தனியார் பேருந்தில் ஏறி தப்பிச் சென்றனர். இதனால் அதிர்ச்சி அடைந்த சித்ரா உடனே அங்குள்ள புறக்காவல் நிலையத்தில் நடந்த சம்பவத்தை தெரிவித்தார். தொடர்ந்து உருளையன்பேட்டை போலீசார் அங்கு விரைந்து சிசிடிவி காட்சிகளை பார்வையிட்டு நகைப்பறிப்பில் ஈடுபட்ட பெண்கள் யார் என்பதை அடையாளம் கண்டனர். அவர்கள் சென்ற பேருந்து நடத்துனரின் செல்போனுக்கு உடனடியாக தொடர்பு கொண்டு பேருந்தை கிருமாம்பாக்கம் காவல் நிலையம் எதிரே நிறுத்துமாறு கூறினர். மேலும் இதுபற்றி கிருமாம்பாக்கம் போலீசாருக்கும் தகவல் தெரிவிக்கவே அவர்களும் தயாராக சோதனையில் ஈடுபட்டு தனியார் பேருந்தை நிறுத்தினர். இதனிடையே அங்கு விரைந்த உருளையன்பேட்டை இன்ஸ்பெக்டர் கார்த்திகேயன் தலைமையிலான போலீசார் பேருந்தில் இருந்த 2 பெண்களையும் பிடித்து உருளையன்பேட்டை காவல் நிலையம் அழைத்து வந்து அதிரடியாக விசாரித்தனர். விசாரணையில் அவர்கள் கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த நித்யா மற்றும் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரைச் சேர்ந்த அபி என்கிற அபிநயா என்பதும் சென்னையில் தற்போது செல்போன் கடையில் ஒன்றாக பணிபுரியும் இருவரும் கடலூரில் நடைபெற்ற மாசிமகத்தை காண கடலூர் வந்ததும் தெரிய வந்தது. பின்னர் செலவுக்கு கையில் பணம் திருட்டு சம்பவத்தில் ஈடுபட முடிவு செய்த இருவரும் அங்கு திருட்டு சம்பவத்தில் ஈடுபட முயன்றதும் அது தோல்வியடையவே இருவரும் அங்கிருந்து கிளம்பி புதுச்சேரி பேருந்து நிலையம் வந்தனர். பின்னர் பேருந்து நிலையத்தை சுற்றி பார்த்த பிறகு இருவரும் பெண்கள் கழிவறைக்கு சென்றபோது அங்கு வந்த சித்ரா என்பவரிடம் நகைப்பறிப்பில் ஈடுபட்டு சிக்கியது தெரிய வந்தது. இதுகுறித்து சித்ராவிடம் புகாரை பெற்ற உருளையன்பேட்டை காவல் போலீசார் நித்யா மற்றும் அபி என்கிற அபிநயா ஆகியோர் மீது திருட்டு பிரிவில் வழக்கு பதிந்து உடனே இருவரையும் கைது செய்தனர். பின்னர் அவர் பறித்து சென்ற 9.50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நகைகளையும் பறிமுதல் செய்தனர். தொடர்ந்து 2 பேரையும் நேற்று புதுச்சேரி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய போலீசார் அவர்களை காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். 1 மணி நேரத்தில் சிறப்பாக செயல்பட்டு குற்றவாளிகளை பிடித்த உருளையன்பேட்டை போலீசாரை சட்டம் ஒழுங்கு சீனியர் எஸ்பி கலைவாணன் பாராட்டினார். நடைபெறவுள்ள சட்டமன்ற பொதுத் தேர்தலை முன்னிட்டு புதுச்சேரி காவல்துறை மற்றும் துணை ராணுவத்தினர் அணிவகுப்பு நடத்தினர். தேர்தல் நடைபெறுவதை முன்னிட்டு பாதுகாப்பு ஏற்பாடுகளை வலுப்படுத்தும் வகையில் புதுச்சேரி காவல்துறையினர் மற்றும் துணை ராணுவத்தினர் இணைந்து அணிவகுப்பு நடத்தினர். இந்த அணிவகுப்பு இந்திரா காந்தி சிலை அருகிலிருந்து தொடங்கி மூலகுளம் வரை நடைபெற்றது. இதில் காவல்துறை மற்றும் துணை ராணுவத்தினர் இணைந்து நகரின் முக்கிய சாலைகளில் அணிவகுத்து சென்றனர். பொதுமக்கள் பாதுகாப்பாகவும் அமைதியாகவும் தேர்தலில் பங்கேற்கும் வகையில் இந்த அணிவகுப்பு நடத்தப்பட்டதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. புதுச்சேரியில் பிரபல நிறுவனங்களின் பெயரில் போலி மருந்து மாத்திரைகள் தயாரித்து நாடு முழுவதும் விற்பனை செய்த விவகாரம் தொடர்பாக சிபிஐ விசாரணை நடத்த உள்துறை அமைச்சகம் அனுமதி அளித்துள்ள நிலையில் போலி மருந்து தொழிற்சாலை உரிமையாளர் ராஜா உட்பட 5 பேர் மீது சிபிஐ 2 எஃப்ஐஆர் பதிவு செய்துள்ளது. இது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் பிரபல நிறுவனங்களின் பெயரில் மருந்து மாத்திரைகளை போலியாக தயாரித்து நாடு முழுவதும் சப்ளை செய்து பல ஆயிரம் கோடி ரூபாய் மோசடியாக வருமானம் ஈட்டிய விவகாரம் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்திய நிலையில்
போலி மருந்து தொழிற்சாலை நடத்திய சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரைச் சேர்ந்த ராஜா என்கிற வள்ளியப்பன் மற்றும் அவரது பங்குதாரர்கள், அவருக்கு உதவி செய்தவர்கள், ஜிஎஸ்டி மோசடிக்கு உதவிய முன்னாள் IFS அதிகாரி சத்தியமூர்த்தி உட்பட 26 பேரை கடந்த டிசம்பர் மாதம் புதுச்சேரி சிறப்பு புலனாய்வு குழு கைது செய்து சிறையில் அடைத்தனர். முன்னதாக ராஜாவின் தொழிற்சாலை உள்ளிட்ட 12 இடங்களில் நடந்த சோதனையில் ரூபாய் 500 கோடிக்கு மேல் போலி மருந்து மாத்திரைகள் தயாரிக்கும் மூலப்பொருட்கள் மற்றும் உபகரணங்கள் கைப்பற்றப்பட்டது. மேலும் ரெட்டியார்பாளையம் ஜெயா நகரில் வீடு வாடகைக்கு எடுத்து தங்கியிருந்த போலி மருந்து தொழிற்சாலை உரிமையாளர் ராஜா வீட்டிலிருந்து ரூபாய் 7 கோடி மதிப்பில் நகை, பணம் மற்றும் முக்கிய ஆவணங்களும் பறிமுதல் செய்யப்பட்டது. மேலும் போலி மருந்து தொழிற்சாலை உரிமையாளர் ராஜா இந்தியாவில் உள்ள பிரபல நிறுவனங்களின் அதிக விற்பனையாகும் விலை உயர்ந்த 34 மருந்து மாத்திரைகளை போலியாக தயாரித்து விற்பனை செய்துள்ளார். இதனிடையே இவ்விவகாரம் தொடர்பாக மருந்து தர கட்டுப்பாட்டுத்துறை அதிகாரிகள் புதுச்சேரி மாநிலம் முழுவதும் உள்ள மருந்தகங்களில் மருந்து மாத்திரைகள், அதன் பேட்ச், காலாவதி மருந்துகளை ஆய்வு செய்தனர். அதேபோல் 161 கடைகளில் CBCID போலீசார் நடத்திய சோதனையில் 34 வகையான போலி மருந்துகள் விற்பனை செய்து வந்ததும் தெரிய வந்ததை தொடர்ந்து 34 வகையான மருந்துகளின் பெயர் பட்டியலை மறு உத்தரவு வரும் வரை விற்பனைக்கு தடை விதித்து மருந்து தர கட்டுப்பாட்டுத்துறை உத்தரவு பிறப்பித்துள்ளது. மேலும் போலி மருந்து விவகாரத்தை CBI மற்றும் NIA விசாரிக்க வேண்டும் என்று கவர்னர் கைலாஷ்நாதன் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் மத்திய உள்துறை அமைச்சகத்திற்கு பரிந்துரை செய்த நிலையில் வழக்கு புதுச்சேரி சிறப்பு புலனாய்வு குழுவிடமிருந்து CBIக்கு மாற்றப்பட்டுள்ளதாக அதிகாரப்பூர்வ உத்தரவு வந்தது. இதனைத் தொடர்ந்து வழக்கில் கைப்பற்றிய ஆவணங்கள், மருந்துகள், கைது செய்யப்பட்ட நபர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணை பதிவுகள் அனைத்தையும் CBIயிடம் ஒப்படைக்க சிறப்பு புலனாய்வு குழு தயார் செய்தனர். ஆனால் CBIக்கு மாற்றப்பட்ட நிலையில் வழக்கு விசாரணையை துவங்காமல் கிடப்பில் போடப்பட்டது. இந்த நிலையில் தற்போது போலி மருந்து தொடர்பாக டெல்லி CBI 2 FIR பதிவு செய்துள்ளது. அதன்படி டெல்லி தனியார் மருந்து நிறுவனத்தில் பணிபுரியும் ராஜேஷ்குமார் சர்மா போலி மருந்து விவகாரம் தொடர்பாக புதுச்சேரி CBCID காவல் நிலையத்தில் கொடுத்த தகவலின் அடிப்படையில் அம்மன் பார்மசி நிறுவனத்தைச் சேர்ந்த விவேக், வெங்கடேசன், ராஜா மற்றும் மீனாட்சி பார்மசியைச் சேர்ந்த ராணா ஆகியோர் மீது 2 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதேபோல் சென்னை மாதவரம் பகுதியில் இயங்கி வரும் தனியார் மருந்து நிறுவனத்தின் மேலாளர் பாக்கியராஜ் மேட்டுப்பாளையம் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் அடிப்படையில் போலி மருந்து தொழிற்சாலை உரிமையாளர் ராஜா என்கிற வள்ளியப்பன் மற்றும் மங்கலம் பகுதியைச் சேர்ந்த விவேக் ஆகியோர் மீது 2 பிரிவின் கீழ் CBI அதிகாரி அனில்குமார் வழக்கு பதிவு செய்துள்ளார். அதனைத் தொடர்ந்து டெல்லி CBI அதிகாரிகள் இவ்வழக்கு தொடர்பான விசாரணையை விரைவில் துவங்க இருப்பதாக புதுச்சேரி காவல்துறை வட்டாரத்தில் தகவல் வெளியாகியுள்ளது. உலக புகழ்பெற்ற ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் மார்ச் 6ஆம் தேதி நடைபெறவுள்ள சனிப்பெயர்ச்சி விழாவை முன்னிட்டு மாவட்ட நிர்வாகம் சார்பில் விரிவான பாதுகாப்பு மற்றும் அவசர கால ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. லட்சக்கணக்கான பக்தர்கள் திரள்வார் என எதிர்பார்க்கப்படுவதால் பக்தர்களின் பாதுகாப்பு மற்றும் அடிப்படை வசதிகளை உறுதி செய்ய புதுச்சேரி அரசு பல்வேறு ஏற்பாடுகளை மேற்கொண்டுள்ளது. இந்த ஆண்டின் சனிப்பெயர்ச்சியில் சனீஸ்வர பகவான் கும்ப ராசியில் இருந்து மீன ராசிக்கு பிரவேசிக்கிறார். இந்த அரிய தரிசனத்தை காண நாடு முழுவதும் இருந்து பக்தர்கள் வருகை தர உள்ளனர். இதனால் ஆலய வளாகம் மற்றும் சுற்றுப்புறங்களில் கூடுதல் பாதுகாப்பு, போக்குவரத்து ஒழுங்குமுறை மற்றும் மருத்துவ வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. மாவட்ட நிர்வாகம் ஒருங்கிணைப்பில் நடைபெற்ற ஒத்திகையில் கூட்ட நெரிசலின் போது பக்தர்களுக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டால் உடனடியாக முதலுதவி அளித்து ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு அனுப்பும் நடைமுறை செயல்படுத்தப்பட்டது. மருத்துவத்துறை, காவல்துறை மற்றும் அவசர மீட்பு படையினர் இணைந்து செயல்திறன் பயிற்சியில் ஈடுபட்டனர். மேலும் தீபம் மற்றும் பகுதியில் தீ விபத்து ஏற்பட்டதாக கருதி தீயணைப்புத் துறையினர் அவசர மீட்பு பயிற்சி மேற்கொண்டனர். அதனைத் தொடர்ந்து நலாங்குளத்தில் புனித நீராடும் பக்தர்கள் நீரில் சிக்கியிருந்தால் படகு மூலம் மீட்பு, மருத்துவ உதவி அளிக்கும் மீட்பு ஒத்திகையும் நடைபெற்றது.
இந்த ஒத்திகை நிகழ்ச்சியில் அனைத்து அரசு துறை அதிகாரிகளும் கலந்து கொண்டு பணி திட்டங்களை மதிப்பாய்வு செய்தனர். பக்தர்கள் பாதுகாப்பாக சனிப்பெயர்ச்சி விழாவில் கலந்து கொள்ளும் வகையில் அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். புதுச்சேரியில் சலவை தொழிலாளர்களுக்கு தள்ளுவண்டி மற்றும் இஸ்திரி பெட்டி வழங்கும் திட்டத்தை பாராளுமன்ற உறுப்பினர் செல்வகணபதி தொடங்கி வைத்தார். புதுச்சேரி பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை மூலம் சலவை தொழிலாளர்களுக்கு தள்ளுவண்டி மற்றும் இஸ்திரி பெட்டி வழங்கப்பட உள்ளது. இதற்கான உத்தரவை புதுவை பாராளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் செல்வகணபதி பரிந்துரையின் பேரில் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை செயல்படுத்தியுள்ளது. இத்திட்டத்தின் மூலம் புதுச்சேரியைச் சேர்ந்த 33 சலவை தொழிலாளர்களுக்கு தள்ளுவண்டி மற்றும் இஸ்திரி பெட்டிகள் வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த திட்டத்தில் பயனடைய விரும்பும் புதுச்சேரி பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறையை அணுகி தேவையான ஆவணங்கள், சான்றுகள் உள்ளிட்ட விவரங்களை சமர்ப்பித்து விண்ணப்பிக்கலாம் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். ஜோசாலுகாஸில் இயர் எண்ட் சேல் வந்தாச்சு. தங்க நகைகளுக்கான சேதார கட்டணத்தில் பிளாட் 50% தள்ளுபடி பெறுங்கள். இப்பவே ஷாப்பிங் செய்யுங்க. ஜோசாலுகாஸில் இயர் எண்ட் சேல் வந்தாச்சு. தங்க நகைகளுக்கான சேதார கட்டணத்தில் பிளாட் 50% தள்ளுபடி பெறுங்கள். இப்பவே ஷாப்பிங் செய்யுங்க. செய்திகள் தொடர்கின்றன. காரைக்கால் மாவட்டம் வடக்கு வரிச்சக்குடி கிராமத்தில் இயற்கை விவசாயி பாஸ்கர் பின்பற்றி வரும் பிரத்யேக நீர் மேலாண்மை தொழில்நுட்பங்கள் குறித்து நேரடி கள ஆய்வு நடைபெற்றது. புதுச்சேரி யூனியன் பிரதேசம் காரைக்கால் மாவட்டம் வடக்கு வரிச்சக்குடி கிராமத்தில் இயற்கை விவசாயி பாஸ்கர் பின்பற்றி வரும் பாரம்பரிய பழஞ்சேர் நில தயாரிப்பு முறை மற்றும் பிரத்யேக நீர் மேலாண்மை தொழில்நுட்பங்கள் குறித்து நேரடி கள ஆய்வு நடைபெற்றது. இந்த ஆய்வக பண்டித் ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் சார்பில் இணை பேராசிரியர் முனைவர் ஆனந்த்குமார் ஒருங்கிணைப்பில் 28 மாணவ மாணவிகள் மற்றும் முன்னோடி விவசாயிகள் பங்கேற்றனர். நிகழ்ச்சியில் பேசிய முனைவர், இயற்கை விவசாயத்தில் ரசாயன களை கொல்லிகள் இல்லாத நிலையில் களைகளை கட்டுப்படுத்துவது சவாலாக இருப்பதாக தெரிவித்தார். இதற்கு தீர்வாக பாரம்பரிய பழச்சேர் முறை பயனுள்ளதாக கூறினார். நிலம் தயாரித்தல் இயற்கை விவசாயத்துக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு அம்சம். இது நம்ம பாரம்பரிய சாகுபடியில் இது தொன்று தொட்டு பல நூற்றாண்டுகளாக நம் விவசாயிகள் கடைபிடித்த ஒரு சாகுபடி முறை, ஒரு நில தயாரிப்பு முறை. இந்த சேர ஆகணும், இந்த வயலானது நெல் வயலானது இந்த சேர ஆகணும், இந்த மாதிரி ஒரு குழம்பா ஆகணும். இதுக்கு முன்னாடி நிறையா வேலைகள் நம்ம செய்ய வேண்டியிருக்குது. இதில் தழைகளை போட்டு அதை மடக்கி உழணும். பசுத்தாள் பயிர்களை மடக்கி உழுதல், நீர் மேலாண்மை சரியாக மேற்கொள்ளுதல் போன்ற நடைமுறைகள் மூலம் மண் வளம் மேம்படும், களைகள் உரமாக மாற்றி நெல் செழிப்பாக வளரும் என்பதை விளக்கினார். இதன் மூலம் களைக்கொல்லி மற்றும் கூலி செலவுகள் குறைகின்றன என்றும் தெரிவித்தார். பழம் சேர் முறை, இந்த மாதிரி நம்ம பழம் சேர் பண்ணி செய்கிறப்போ அதன் மூலமாக நம்ம பெரிய அளவில் இயல்பாகவே நம்ம எளிதாக களையை கட்டுப்படுத்த முடியும். அதே போல் நிறைய இடுபொருள் செலவு இல்லாமல் நல்ல ஒரு மகசூலை பெற முடியும். ஆரம்ப கட்டத்திலேருந்து செய்யணும், எளிமை தான், எந்த விதமான செலவும் இல்லாமல் பழைய சேர் செய்தல், நீர் நிர்வாகம் செய்தல், இந்த 2 பணிகள் மூலமாகவே நம்ம முழுமையான களை கட்டுப்பாடை நம்ம செய்ய முடியும். நிகழ்வில் முன்னோடி விவசாயிகள் மற்றும் மாணவர்கள் கலந்து கொண்டு அனுபவங்களை பகிர்ந்தனர். இறுதியில் மாணவர்கள் தமிழ்மாறன் நன்றி தெரிவித்தார். வணக்கம், என் பெயர் சு லோகப்பிரியா. பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் 4ஆம் ஆண்டு பயிலும் மாணவி. இன்னைக்கு நாங்கள் பாஸ்கரையா இயற்கை விவசாயி பாஸ்கரையா வயலுக்கு வந்தோம். எங்களுடைய ப்ரொஃபஸர் அனந்த்குமார் சாரோட ஒருங்கிணைப்பில் இன்னைக்கு பழஞ்சோர் முறையை பற்றி நாங்கள் அனைத்து இதையும் கலைப்பயிற்சி மூலயமா கற்று தேர்ந்தோம். இந்த நீர் மேலாண்மை எப்படி கலை மேலாண்மைக்கு உறுதுணையாக இருக்கின்றதை பற்றி பாஸ்கரையா ரொம்ப விளக்கமாக சொன்னாங்க. இந்த பழஞ்சோர் முறையை நாங்கள் எங்களோட உணர்வுபூர்வமாக இன்னைக்கு எல்லாத்தையும் பார்த்து கற்றுக்கிட்டோம். இது எங்களுக்கு ரொம்ப மிக பயனுள்ள ஒரு கலைப்பயிற்சியாக இருந்துச்சு. இன்னைக்கு நாங்கள் இன்னைக்கு
வடக்கு வரிச்சிக்குடி இயற்கை விவசாயி திரு பாஸ்கர் ஐயாவோட வயலுக்கு வந்திருக்கோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் பழஞ்சேறு முறையை வந்து கற்றுக்கிட்டோம். களத்திலே வந்து பழஞ்சேறு எப்படி இருக்குன்றத நாங்களே அதில் இறங்கி நடந்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். அதனால என்னென்ன பயன்கள்ன்றத ரொம்ப விரிவாக வந்து பாஸ்கர் ஐயா அவங்க சொன்னாங்க. எங்களுடைய ஆசிரியர் ஆனந்த்குமார் சார் இதை வந்து எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தாரு. ரொம்ப நன்றி. கதிர்காமம் தட்சிணாமூர்த்தி நகரில் இந்திரா காந்தி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கட்டுமான பணிக்கான பூமி பூஜை விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் கதிர்காமம் தொகுதி தட்சிணாமூர்த்தி நகரில் இந்திரா காந்தி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கட்டுவதற்காக ரூபாய் 46.95 கோடி மதிப்பில் அரசு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அதில் முதற்கட்டமாக கல்லூரியின் நிர்வாக கட்டிட தொகுதி மற்றும் வளாக மேம்பாட்டு பணிகளுக்காக ரூபாய் 13.72 கோடி மதிப்பில் பணி ஆணை வழங்கப்பட்டுள்ளது. இந்த பணிகளை தொடங்கும் வகையில் நடைபெற்ற பூமி பூஜை நிகழ்ச்சி புதுச்சேரி மாநில முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. இதில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் மற்றும் கதிர்காமம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் KSP என்கிற ரமேஷ் ஆகியோர் முன்னிலையில் பூமி பூஜை நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி அரசின் உயர்கல்வி மற்றும் தொழில்நுட்பத்துறை இயக்குனர் முனைவர் சிவக்குமார், பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், கண்காணிப்பு பொறியாளர் சுந்தரமூர்த்தி, இந்திரா காந்தி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி முதல்வர் முனைவர் கிஷோர் ஜான், சிறப்பு கட்டிடம் கோட்டம் 2 செயற்பொறியாளர் பக்தவச்சலம், உதவி பொறியாளர் வேல்முருகன், இளநிலை பொறியாளர் திவாகர், நீலகண்டன் உள்ளிட்ட அதிகாரிகள், பேராசிரியர்கள், கல்லூரி மாணவர்கள், ஊர் பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் இதில் கலந்து கொண்டனர். கடற்கரை அரிப்பை கட்டுப்படுத்த காலாப்பட்டு தொகுதியில் கடலோர பாதுகாப்பு கட்டுமான பணிகளுக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி காலாப்பட்டு தொகுதிக்கு உட்பட்ட பிள்ளைச்சாவடி வடக்கு, சின்ன காலாப்பட்டு, பெரிய காலாப்பட்டு மற்றும் கணபதி செட்டிக்குளம் ஆகிய கடலோர கிராமங்களில் கடற்கரை அரிப்பை கட்டுப்படுத்த கடலோர பாதுகாப்பு கட்டுமான பணிகளுக்கு பூமி பூஜை நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சி புதுச்சேரி காலாப்பட்டு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரத்தின் தீவிர முயற்சியில் நடைபெற்றது. பிள்ளைச்சாவடி வடக்கு பகுதியில் ரூபாய் 4,04,1793 ரூபாய், சின்ன காலாப்பட்டு பகுதியில் ரூபாய் 3,71,73,334 ரூபாய், பெரிய காலாப்பட்டு பகுதியில் ரூபாய் 3,33,23,299 மற்றும் கணபதி செட்டிக்குளம் பகுதியில் ரூபாய் 4,11,59,346 மதிப்பில் கடலோர பாதுகாப்பு கட்டுமான பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. இவ்விழாவில் வளர்ச்சி ஆணையர் மற்றும் பொதுப்பணித்துறை செயலர் முத்தம்மா IAS, பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், கண்காணிப்பு பொறியாளர் சுந்தரமூர்த்தி, நீர்ப்பாசன கோட்ட செயற்பொறியாளர் ராஜ்குமார், உதவி பொறியாளர் மதிவாணன், இளநிலை பொறியாளர் ஞானசேகரன் மற்றும் ஒப்பந்ததாரர் ஓம் சக்தி கட்டுமான நிறுவனம் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இப்பணிகள் புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன பிரிவு மூலம் 6 மாத காலத்திற்குள் நிறைவு செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சியில் முக்கிய பிரமுகர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். திருக்காஞ்சி மாசிமக பெருவிழாவில் 2000 பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த அன்னதானத்தை SRK மேல்நிலைப்பள்ளி சமூக சேவையினர் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் திருக்காஞ்சி பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ கங்கைவராக நதீஸ்வரர் கோயில் வளாகத்தில் மாசிமக பெருவிழா பக்தி பரவசத்துடன் நடைபெற்றது. மாசி மாதத்தில் மக நட்சத்திரத்தன்று நடைபெறும் இந்த விழா இந்த ஆண்டு மார்ச் 3ஆம் தேதி தொடங்கி சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இவ்விழாவை ஒட்டி சிறப்பு தீர்த்தவாரி மற்றும் சுவாமி வீதி உலா நடைபெற்றது. இதனை காண பல்வேறு பகுதிகளிலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திரண்டு வந்து சாமி தரிசனம் செய்தனர். பக்தர்கள் அலைமோதிய இந்த நிகழ்ச்சியில் சமூக பொறுப்பை உணர்ந்து SRK மேல்நிலைப் பள்ளியின் சார்பில் சிறப்பு அன்னதானம் மற்றும் குடிநீர் பந்தல் அமைக்கப்பட்டது. சுமார் 2000 நபர்களுக்கு அன்னதானமும் மேலும் 2000 நபர்களுக்கு குடிநீரும் வழங்கப்பட்டது. அன்னதானம் மற்றும் குடிநீர் பந்தல் அனைவருக்கும் சென்றடைய வேண்டும் என்ற வகையில் கோவிலை சுற்றிய 4 இடங்களில் அமைக்கப்பட்டு பக்தர்கள் அனைவருக்கும் சீரான முறையில் வழங்கப்பட்டது. வெயிலின் தாக்கத்தை கருத்தில் கொண்டு தொடர்ந்து குடிநீர் வழங்கும் பணியை பள்ளி நிர்வாகம் செய்து வருகின்றனர். மீண்டும் முக்கிய செய்திகள். புதுச்சேரி புதிய பேருந்து நிலையத்தில் 6.4 பவுன் தாலி செயினை திருட முயன்ற 2 பெண்களை உருளையன்பேட்டை காவல்துறையினர் 1 மணி நேரத்தில் கைது செய்து மத்திய சிறையில் அடைத்தனர். தேர்தலை முன்னிட்டு புதுச்சேரி காவல்துறை மற்றும் துணை இராணுவத்தினர் அணிவகுப்பு. புதுச்சேரியில் பிரபல நிறுவனங்களின் பெயரில் போலி மருந்து மாத்திரைகள் தயாரித்து நாடு முழுவதும் விற்பனை செய்த விவகாரம்
சிபிஐ விசாரணை நடத்த உள்துறை அமைச்சகம் அனுமதி அளித்துள்ள நிலையில் போலி மருந்து தொழிற்சாலை உரிமையாளர் ராஜா உட்பட 5 பேர் மீது சிபிஐ 2 எஃப்ஐஆர் பதிவு செய்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தன. வணக்கம்.